ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா, பலவிதமான போஸ்டிங்க்கு வந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அத பத்தின முக்கியமான விவரங்கள பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு வந்து என்னென்ன வேக்கன்சின்னு ஃபர்ஸ்ட்டு பார்ப்போம். போஸ்ட் பாருங்க. நேம் ஆஃப் த போஸ்ட் சீனியர் வைஸ் பிரசிடென்ட் ஐஏஎஸ் ஆடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு, இது கான்ட்ராக்சுவல் பேசிஸ் தான். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, யூஆர் கேட்டகரி மட்டும் 2 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. அப்புறம் பிசிக்கலி சேலஞ்சனுக்கு ஒரு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. மினிமம் வந்து 38 வயசு, மேக்ஸிமம் 50 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்புறம் அசிஸ்டன்ட் வைஸ் பிரசிடென்ட் ஐஏஎஸ் ஆடிட்டர் சொல்லிட்டு இதுவும் கான்ட்ராக்சுவல் பேசிஸ். இதுக்கு யூஆர் கேட்டகரிக்கு 3 வேகன்சி. சரிங்களா? பிசிக்கலி சார்ஜருக்கு ஒரு வேகன்சி சொல்லியிருக்காங்க. மினிமம் ஏஜ் வந்து பாருங்க 33 வயசு, மேக்ஸிமம் 45 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் மேனேஜர் ஐஏஎஸ் ஆடிட்டர் ரெகுலர் பேசிஸ், இது வந்து பர்மனன்ட் ஜாபு. இதுக்கு ஓபிசிக்கு வந்து ஒரு வேகன்சி, யூஆருக்கு வந்து 3 வேகன்சி, மொத்தம் 4 வேகன்சி சொல்லியிருக்காங்க. பிசிக்கலி சேலஞ்சர் பர்சனுக்கு ஒரு வேகன்சி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? மினிமம் 28 வயசு, மேக்ஸிமம் 40 வயசு. அப்புறம் 4வது போஸ்ட் பார்த்தீங்கன்னா டெபுட்டி மேனேஜர் ஐஏஎஸ் ஆடிட்டர். இதுவும் ரெகுலர் பேசிஸ் தான், பர்மனன்ட் ஜாபு. இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு வந்து ஒரு வேகன்சி, ஓபிசிக்கு ஒரு வேகன்சி, யூஆருக்கு 5 வேகன்சி, டோட்டலாக 7 வேகன்சி சொல்லியிருக்காங்க. பிசிக்கலி சேலஞ்சர் பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி சொல்லியிருக்காங்க. அதாவது பிசிக்கலி சேலஞ்சர் பர்சன்னா ஹார்ட் ஆஃப் ஹியரிங், இந்த காது குறைபாடு உள்ளவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் சொல்லியிருக்காங்க, மற்றவங்க யாருக்கும் சொல்லலை. சரிங்களா? இந்த போஸ்டிங் வந்து பாருங்க மினிமம் 25 வயசு, மேக்ஸிமம் 35 வயசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் அடிப்படையில் வந்து அப்ளிகேபிள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வேற முக்கியமான விஷயம் பார்ப்போம். அப்புறம் பிசிக்கலி சேலஞ்சர் பர்சனுக்கான கைட்லைன் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதையுமே படிச்சு தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்பெசிஃபிக் ஸ்கில்ஸ் சொல்லிட்டு ஒரு டேபிள் சொல்லியிருக்காங்க. அதை பார்த்துக்குங்க. அதாவது சீனியர் வைஸ் பிரசிடென்ட் எல்லா கேட்டகரிக்குமே பார்த்தீங்கன்னா என்ன கல்வி தகுதினா பிஇ பிடெக்கில் நீங்கள் ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸு, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இந்த கோர்ஸ்லாம் நீங்கள் முடிச்சிருக்கணும். அதை முடிச்சிருந்தா தான் நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதர் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. அதர் குவாலிஃபிகேஷனில் எசென்சியல் இதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக, அதாவது சிஐஎஸ்சிஏ சர்டிஃபைடு இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து தான் உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் வைஸ் பிரசிடென்ட்டுக்கு மினிமம் 10 இயர்ஸ் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அசிஸ்டன்ட் வைஸ் பிரசிடென்ட்டுக்கு மினிமம் 7 இயர்ஸு. அதுக்கப்புறம் மேனேஜருக்கு மினிமம் 5 இயர்ஸு. டெபுட்டி மேனேஜருக்கு மினிமம் 3 இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து ஸ்பெசிஃபிக் ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா அந்தந்த போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சில ஸ்பெசிஃபிக் ஸ்கில்ஸ் சொல்லியிருக்காங்க. அதையுமே கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு ஒரு போஸ்ட்டோட ஜாப் ரோல் என்ன, என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படின்றத தெளிவாக அந்த டேபிள் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தேவைன்னா அது கரெக்டாக பார்த்து படித்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு போஸ்ட்டுக்கான பே ஸ்கேல் சொல்லியிருக்காங்க. சீனியர் வைஸ் பிரசிடென்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் இன்கம் வந்து 45 லேக்ஸ் இருக்கும். அசிஸ்டன்ட் வைஸ் பிரசிடென்ட்டுக்கு வந்து ஆனுவல் இன்கம் வந்து 40 லேக்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிடிசி சொல்லியிருக்காங்க. அதையுமே கரெக்டாக செக் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பாருங்க வேற என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மேனேஜருக்கு, டெபுட்டி மேனேஜருக்கு இங்கே வந்து பே ஸ்கேல் சொல்லியிருக்காங்க. மேனேஜருக்கு வந்து பாருங்க பேசிக்காக வந்து 85,000 ஸ்டார்ட் ஆகும். டெபுட்டி மேனேஜருக்கு பேசிக்லேருந்து 64,000 ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பாருங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட்டு உங்கள் அகாடமிக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஸ்கில்ஸ் பேசிஸில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இன்டர்வியூ பண்ணுவோம். இன்டர்வியூ பண்ணதுக்கப்புறம் நாங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணுவோம். உங்கள் பர்ஃபார்மன்ஸ் வச்சு கடைசியாக அப்பாயின்மெண்ட் பண்ணுவோம். இன்டர்வியூக்கு வந்து 100 மார்க் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வேற என்ன சொல்லியிருக்காங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறதுன்னா பேங்க் வெப்சைட்டில் போயிட்டு அப்ளை பண்ணணும். bank.sbi வெப் கேரியர்ஸ் கரண்ட் ஓப்பனிங் சொல்லிட்டு இது உள்ள அந்த பேங்க் வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணணும். அதுக்கான கைட்லைன்ஸுமே கொடுத்துருக்காங்க. அதே போல் ஃபீஸ் வந்து பாருங்கள் 750 ரூபா பே பண்ணணும். யாராருன்னா ஜென்ரல், எக்கனாமிக், ஓபிசி அந்த கேட்டகரி 750 ரூபாய். எஸ்சி எஸ்டி பிசிக்கலி சேலஞ்சர் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து கட்ட தேவையில்லை, எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான கைட்லைன் கொடுத்துருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட் தேவைப்படுன்றத லிஸ்ட்டுமே கொடுத்துருக்காங்க. அது எந்தெந்த ஃபார்மேட்டில் நீங்கள் அப்லோட் பண்ணணும், என்ன சைஸில் இருக்கணும்னு சொல்லிட்டு அதையுமே தெளிவாக சொல்லியிருக்காங்க. கரெக்டாக பார்த்து கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அந்த டீட்டெயிலாக எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது கொரிஸ் இருந்துச்சுன்னா இந்த காண்டாக்ட் பண்ணுறதுக்கான மெயில் ஐடிலாம் அங்கே வெப்சைட்டில் காண்டாக்ட் ஆஸில் அந்த ஆப்ஷன் போனீங்கன்னா அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நோட்டிஃபிகேஷனோட
முக்கியமான விவரங்கள். ஓகேங்களா? ஸோ அதே போல் நீங்கள் அப்ளை பண்ணுற கடைசி தேதி வந்து பார்த்தீங்கன்னா 24 ஜூலை 2024. இதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். அந்த டேட் முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஓரளவுக்கு முக்கியமானவரெல்லாம் கவர் பண்ணியாச்சு. நீங்கள் இந்த பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் பண்ணி ஒரு டைம் நீங்களும் படிங்க. சரிங்களா? படிச்சுட்டு கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.